கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. தகுதி இல்லாத என்னையும் இந்த இடத்துல நிற்கும்படி ஆண்டவர் செய்ததற்காக நான் ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் தாமே நம் மத்தியில் இடைபடுவதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நம்ம என்ன பாடம் படித்தோம்? யாரை பற்றி படித்தோம்? ஆபிரகாம் பற்றி படித்தோம். ஆபிரகாம் யார்? விசுவாசத்தின் தகப்பன். விசுவாசம்னா நம்ம என்ன ஏதுனை பற்றி நம்ம படிக்கலாம். விசுவாசங்கிறது ஃபிட்டரலே என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து அது வந்திருக்குது. ட்ரூ ட்ரஸ்ட், நம்புவது. விசுவாசம் என்பது நம்புவது. யாரை நம்புறது? கர்த்தரை மாத்திரம், ஆண்டவரை மாத்திரம் நம்ம நம்பணும். அதான் விசுவாசம். அப்போ விசுவாசம்னா யார்? கர்த்தரை வசனத்தின்படி நடக்கிறவங்க தான் விசுவாசி. கர்த்தரை நம்பி விசுவாசத்தை நடத்த முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் அவரை மாத்திரம் நம்பி நம்முடைய வசனத்துக்கு இப்படியும் அப்படியும் போகாமல் வசனத்தின்படி நடக்கிறவங்க தான் விசுவாசி. நம்ம பார்ப்போம். 2 தீமோத்தேயு 1:12. 2 தீமோத்தேயு 1:12. இங்கே தான் சொல்கிறாரு பவுல், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று. இன்றைக்கி உலகத்தில் ஒருத்தரை நம்பி வாழுது நடக்கக்கூடாத காரியமாக இருக்குது. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, நான் அவனை ரொம்ப நம்பினேன் சார், கடைசியில் என் காலை வாழ்ட்டான் சார், கடைசியில் என் காலை வாழ்ட்டான். இந்த வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கீங்களா இல்லையோ, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்தில் நான் கேட்டும் இருக்கிறேன், அதை அனுபவித்தும் இருக்கிறேன். நம்ம நம்பி போவோம், அவங்க செய்வாங்க, இதை முடிப்பாங்கன்னு போவோம். அந்த நேரம் அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க, அந்த இடத்த விட்டே போயிடுவாங்க. ஏன்னா இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார். அவர் யாரை விசுவாசித்தார்? இயேசு ஆண்டவரை மாத்திரம் விசுவாசித்தார். அவருடைய முன்னாளுடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை ரட்சிப்புக்கு முன், ரட்சிப்புக்கு பின். ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நடத்துகின்ற ஒரு வாழ்க்கை தான் அது கிறிஸ்தவ வாழ்க்கை. அதான் ரட்சிப்புக்கு முன் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இருக்கும். ரட்சிப்புக்கு முன், ரட்சிப்பு பின். ரட்சிக்கப்பட்ட பிறகு தைரியமாக சொல்கிறாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அப்போ பாருங்கள், இந்த வார்த்தையை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல முடியுமா? நம்ம யாரை நம்ம நம்புகிறோம், யாரை விசுவாசிக்கிறோம்? பாருங்கள், எபிரேயர் 11:1 சொல்லுது. என்ன சொல்லுது? எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. விசுவாசமானது நம்பப்படுகிறவின் உறுதியும் காணப்படாதவின் நிச்சயம். அது அதான் விசுவாசம். நம்பப்படாதது ஒரு என்ன செய்கிறது? உறுதி. அது விசுவாசம் சில சமயம் குழப்பமாக இருக்கும். நம்ம இதில் ஃபெய்த்துங்கிறது என்ன செய்யும்? ஹோப், ட்ரஸ்ட், பிலீஃப், இந்த மூணுக்கும் இல்லை அந்த வார்த்தைக்கு குழப்பமாக இருக்கும். ஆனால் விசுவாசங்கிற வார்த்தை நம்பப்படுகிற உறுதி. காணாதது ஆனால் நம்பப்படுறபடியோ அது உறுதி. ஒரு பாஸ்டர் தன்னுடைய வீட்டில் ஒரு பூனைக்குட்டி வளர்த்துருந்தார். சின்ன பூனைக்குட்டி. அந்த பூனைக்குட்டிக்கு பாலும் பிஸ்கெட்டும் கொடுத்து ரொம்ப செல்லமாக வளர்த்துருந்தார். ஒரு நாள் அந்த பூனைக்குட்டி ஒரு மரத்து மேலே உச்சி குப்பலை போயிடுச்சு. அதுக்கு இறங்கி வர தெரில. இவர் கீழேருந்து பிஸ்கெட்டையும் பாலையும் கொடுத்து இறங்கி வா இறங்கி வான்றாரு. ஆனால் அது மியாவையும் கத்த தவிர கீழே இறங்கலை. இவருக்கு என்ன செய்யுதுனே புரியல. யோசித்து பார்த்தாரு. அப்புறம் ஒரு கையில் போட்டு அந்த கொப்பை வளைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி ஒரு சுருக்கயிறு கஷ்டப்பட்டு போட்டு அந்த கொப்பை வளைக்கிறாரு. கொப்பு நல்லா வளைஞ்சி வந்துருக்கும்போது கையில் இறந்து போச்சு. என்ன இருக்கும்? பூனை பறந்து போச்சு. இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நம்ம ஆசையாக வளர்த்துமே பூனை, செல்லமாக வளர்த்துமே பூனை போயிடுச்சுன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய் கேட்குறாரு, என் பூனையை பார்த்தீங்களா, என் பூனையை பார்த்தீங்களான்னு கேட்டார். அவங்க எல்லாம் இல்லையா, நாங்கள் பார்க்கல, வந்தால் நாங்கள் கொடுத்துருவோம் சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டாங்க.
அவரும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணார். இயேசுவே ஆண்டவரே, நான் அருமையாக வளர்த்த பூனை இப்போ எங்கே இருக்குன்னு தெரில, தயவுசெய்து அதை காத்துக்கொள்ளுங்க அப்படி சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டார். நாட்கள் கடந்தன. ஒரு 10 நாள் கழிச்சுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனார். போனால் அவங்க சபையை சார்ந்த ஒரு அம்மா பூனைக்கு வேண்டிய ஐட்டம்லாம் வாங்கிட்டுருக்காங்க. இல்லைன்னா விசேஷம்னா அந்த அம்மாவுக்கு பெட்ஸ்லாம் பிடிக்காது, வளர்ப்பு பிராணியே பிடிக்காது. அவங்க அந்த பூனைக்கு இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இவர் போய், அம்மா தோத்துறம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டோன்னே அவரும் அந்த அம்மாவும், ஐயா தோத்துறையா, நல்லா இருக்கிறையா, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அம்மா பூனைக்காக வாங்கிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம், உங்களுக்கு பிடிக்காத பூனையை, எந்த வளர்ப்பு பூனையும் பிடிக்காத அப்படி சொன்னோன்னே அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா உங்களுக்கு தெரியாதா, எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குது, ஒரு வாள் கடைக்குட்டி, இந்த மேரின்னு, ஒரே அடையா, எனக்கு பூனைக்குட்டி வாங்கி கொடுன்னு அடம். நான் சொல்லிட்டேன், நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் சித்தமானா என்ன செய்வார், கொடுப்பார், நீ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு அப்படி சொல்லிட்டேன். ஐயா நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ ஐயா, அவள் ஜெபம் பண்ணையா, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், எனக்கு இப்போவே ஒரு பூனைக்குட்டி கொடுங்கன்னு ஜெபம் பண்ணையா. எங்கேருந்தோ ஒரு பூனை பொத்துன்னு 10 நாளைக்கு வந்துச்சுயா. எனக்கு நம்பவே முடியலையா, இந்த பூனைக்கு தான்யா இதெல்லாம் வாங்கிட்டு போகிறேன். பாஸ்டருக்கு தெரிஞ்சு போச்சு, இது நம்ம பூனை தான் அங்கே போயிருக்குது. கேட்க முடியுமா? முடியாது. அண்ணா சொன்னார், ஆமாம்மா, சின்ன பிள்ளைங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரிப்பாருமா அப்படி சொல்லி காட் பெஸ்ட்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஆமாம் அருமையானவளே, சின்ன விசுவாசம் கூட பெரிய காரியங்களை செய்யும். அதான் விசுவாசம், ஒரு நம்பிக்கை. அதுதான் பைபிளில் நம்ம சொல்லப்பட்டது. விசுவாசமானது நம்பப்படுகின்ற உறுதியும் காணப்படாத நிச்சயமாயிருக்குது. நம்ம இப்போ ஆபிரகாம் பார்த்தோம், எவ்வளோ விசுவாசத்தோடு இருக்காருன்னு. அதே மாதிரி வேதத்தில் அநேகம் இருக்கிறாங்க பாருங்கள். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான். யார் இந்த யோசேப்பு? எகிப்தில் பிரதம மந்திரி. பார்வோன் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால ஒரே ஒரு அவனுடைய கனவை சொன்ன நிமித்தம் ஆண்டவனை உயர்த்தினார். பாடுகள், அவனுடைய வாழ்க்கையில் பெரிய பாடுகள், அவன் அசையவே இல்லை, தன்னுடைய வாலிபத்தை காத்து கொண்டான். போத்திபாவுடைய மனைவி அவனை பாவத்துக்கு இழுக்கும்போது அதை காத்து கொண்டான். ஜெயிலில் ஆண்டவருக்கென்று உண்மையாக இருந்தான், ஆண்டவருக்கென்று எல்லாவற்றையும் செய்தான். அவனுடைய கனவு சொன்ன பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாய்க்கும் அவங்க மறந்துட்டான் கனவை. ஆனாலும் பொறுமையாக காத்திருந்தான். ஏன்னா ஆண்டவர் அவனை மோல்டு பண்ணிட்டே வந்தார். அவனை ஒரு பிரதம மந்திரி ஆக்கணும் மோல்டு பண்ணிட்டே வந்தார். அவன் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தான். அப்போது அவன் அந்த அவங்களுடைய சகோதரர்கள்லாம் கண்டுட்டான், எல்லாம் பண்ணிட்டான், பெரிய பதவியில் இருக்கிறான். இப்போ 4 தலைமுறையை பார்த்தவன் இறக்க போகிறான். இறக்கும்போது அவன் நம்பிக்கையோடு சொல்கிறான், கர்த்தர் உங்களை சந்திப்பார், கர்த்தர் உங்களை ஒரு புதிய தேசத்துக்கு கொண்டு போவார். அப்படி கொண்டு போகும்போது 2 சவப்பெட்டியை கொண்டு போயிடுங்க, என் சவப்பெட்டியில் இருக்கிற எலும்பை கொண்டு போயிடுங்க, அங்கே கொண்டு போயிடுங்க, நான் இங்கே இருக்கல. ஏன்னா இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவங்க சொந்த இடத்துல புதைக்கணும், சொந்த நிலத்தில் புதைக்கணும், அப்படி தான் நம்புவாங்க. நீங்கள் ஆபிரகாம் கதையெல்லாம் படிச்சிங்கன்னா அப்படி தான், ஈசா கதையெல்லாம் படிச்சுன்னா அவங்க மறிக்கும்போது அவங்க சொந்த இடத்துல தான் புதைப்பாங்க. அதே மாதிரி இவன் சொல்லிட்டான், என் இடத்துல நீங்கள் புதைக்கணும், நம்பிக்கையோடு சொன்னான். எப்பேற்பட்ட விசுவாசம் இல்லையா? எப்போ நடந்தது தெரியுமா? அவன் சொல்லி முடித்து ஒரு 6 தலைமுறை கடந்து தான் அது நடந்தது. அடுத்த வருஷம் யாத்திராகமம் 13:19 படிக்க பார்க்கலாம். மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்தான். அதான் விசுவாசம், உறுதி. நான் கண்டிப்பாக உங்களை ஆண்டவர் சந்திப்பார், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய தேசத்தை கொடுப்பார். அதை தலைமுறையாக மோசே கிட்ட மோசே அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறான், போகிறான். யோசுவா 24:32 எங்கே புதைக்கிறான்னு போட்டுக்கோமா. யோசுவா 24
32. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாக எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. யோசேப்புடைய வான இடத்துல அவனை கொண்டு போய் புதைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க. அவள் தைரியமாக சொன்னான். 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. அதுக்கு முந்தி கணக்கு பண்ணிக்கோங்க. அவ்வளோ நாளும் இருந்தவன் பின்னால் நடக்க போகிறத முன்னாலே சொல்லி என் எலும்புகளை கொண்டு போங்க. அதுதான் விசுவாசம், காணப்படாதவர்களின் நம்பிக்கை. சென்ட் அகஸ்டின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இல்லை படிச்சிங்களா எனக்கு தெரியாது. அவருடைய ஒரு உண்மையிலே அவருடைய வாழ்க்கையுடைய மாற்றத்தை பற்றி நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அகஸ்டின் வாலிப வயதில் தவறான காரியங்கள், தவறான தொடர்புகள், தவறான பெண்களோட ஒரு பரிச்சயமாக இருந்தவர். அவங்க அம்மா பேர் மோனிகா. அந்த அம்மாவுக்கு தான் பிள்ளை ரட்சிக்கப்படணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி சொல்லி 18 வருஷமாக ஜெபம் பண்ணாங்க. எத்தனை வருஷம்? 18 வருஷமாக தன்னுடைய மகன் மாற வேண்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கி நமக்கு ஒரு நாள் 2 நாள் ஜெபம் பண்ணாலுமே முடிய மாட்டேங்குது, விசுவாசம் வரமாட்டேங்குது. ஆனால் அவங்க 18 வருஷமாக தன்னுடைய மகன் மாற வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருந்தார். அப்போது அவர் படித்த ஒரே வசனம் ரோமர் 13:14. ரோமர் 13:14 படிக்க பார்க்கலாம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இந்த ஒரு 2 வார்த்தை அவருடைய உள்ளத்தில் குத்தி அப்படியே தலையில மாட்டார். அப்படியே மாட்டார். ஆண்டவருக்கு தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு இந்த பாவங்களை மன்னித்து ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே தலைகீழாக மாறினார். நடந்து போகிறார். ஒரு நாள் ரோடில் பின்னால் ஒரு குரல் கேட்குது, அகஸ்டீன் அகஸ்டீன் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. இவருக்கு தெரியும் அது யார் கூப்பிட்றான்னு. இன்னும் நடந்து போகிறாரு. மறுபடியும் அகஸ்டீன் அகஸ்டீன் அப்படின்னு கூப்பிடுது குரல். இவர் சொன்னார், ஐ எம் நாட் ஹீ. அந்த குரல் சொல்லுது, ஐ எம் ஷீ. நான் உன்னுடையவா. ஏன்னா அந்த பொண்ணு கூட அவருக்கு தொடர்பு உண்டு. அவர் அந்த பொண்ணுக்கு சொல்கிறா, ஐ எம் ஷீ. இவர் சொன்னார், ஐ எம் நாட் ஹீ. நான் அவன் இல்லை. எப்படி சொன்னான்னா வேதத்தின் அடிப்படையில் 2 கொரிந்தியர் 5:17 படிக்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது, அதாவது ரட்சிப்புக்கு முன்னால அவன் இருக்கும்போது பழைய சுபாவம் இருக்கும். ரட்சிப்புக்குனால வந்தா கிறிஸ்துக்குள்ள வரும்போது எப்படி தான் புது சிருஷ்டி, எல்லாம் மாறிடுச்சு. அகஸ்டின் அந்த வேதவாக்கின் அடிப்படையில் அப்படியே மாறிட்டார். அதுவும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், அதாவது தொழுநோயாளிகளுக்கு, ரெப்ரஸர் குஷ்டம் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஒன்று ஆரம்பித்தார். ஒரு 4 பிரதர்ஸ், அவங்களாம் கேத்தலிக்கில் பிரதர்ஸ் ஃபாதர் தான் சொல்லுவாங்க, அதில் வச்சு அவங்க ஆரம்பித்தார். அநேக தொழுநோயாளிகள் வந்தாங்க. அவங்களுக்கு அந்த அந்த ரத்தம், இந்த சீலு இதெல்லாம் தொடச்சி அவங்களுக்கு பேண்டேஜ் போட்டு காயத்தை கட்டி அந்த வெள்ளம் செஞ்சுருந்தாங்க. அப்போது அங்கே ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தொல்லை தாங்க முடியல. எப்படின்னா அவன் சொல்கிறான், அகஸ்டீன் ஏன் எனக்கு இது வந்தது, நான் என்ன பாவம் செஞ்சேன், ஏன் எனக்கு இந்த குஷ்டரோகி எனக்கு வந்தது, ஏன் எனக்கு வந்தது அப்படின்னு ஒரே கற்று. இந்த பிரதர்ஸ் அவனுக்கு காயத்துக்கு அந்த ரத்தத்தெல்லாம் துடைக்கிறதுக்கெலாம் இருந்தால் விடவே மாட்டேன்னா. உடனே அந்த பிரதர்ஸ் சொன்னாங்க, நினச்சாங்க இவன் நம்ம வெளியே விட்டுடலாம், அனுப்பிச்சிடலாம், இந்த சென்ட்ரலில் இருக்கிறதுனால பெரிய ப்ராப்ளம் இவனால், இவனை வெளியே அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு அவன்கிட்ட ஒரு முடிவு பண்ணாங்க. ஆனால் வெளியே அனுப்பினா அகஸ்டினுடைய இது வேணும், பெர்மிஷன் வேணும். உடனே அகஸ்டின்கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் ரொம்ப தொந்தரவு, தாங்க முடியாத தொந்தரவு, எங்களால் அவனை மேனேஜ் பண்ண முடியல, அவனை வெளியே அனுப்பிச்சிடணும்
அப்படி சொன்னோடனே அகஸ்டின் சொன்னார், நான் வரேன், நாளைக்கு அந்த மனுஷனை பார்க்க வரேன், நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு நான் பார்க்க வரேன்னு சொல்லி சொன்னார். மறுநாள் காலையில் போய் பார்க்க போகிறாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தூரத்தில் பார்த்துட்டான், கத்துறான், அகஸ்டின் ஏன் எனக்கு இந்த வியாதி, நான் என்ன பாவம் செஞ்சேன், என்னை ஏன் இது மாதிரி இந்த பாடு எனக்கு அப்படி சொன்னோன்னே அகஸ்டின் சொன்னார், நீ ஜெபம் பண்ணு, பார்க்கலாம், ஆண்டவர் என்ன செய்கிறான் பார்க்கலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா உன்னை நான் குளிப்பாட்டுறேன், நான் உன்னை குளிப்பாட்டுறேன் அப்படி சொல்லி அவனுக்கு சுடுதண்ணி போட சொல்லி அவனை குளிப்பாட்டுறாரு. பாருங்கள், விசுவாசத்தோடு குளிப்பாட்டுறாரு. அவனுடைய அழுகி போன தோல், இந்த ரத்தம் முடிந்த கரைகள் எல்லாம், அந்த முகத்தில் இருக்கிற சுருக்கம் எல்லாம் தண்ணியில் ஓடுது. அவன் அதை பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு. நல்லா ட்ரெஸ் பண்ணி அவனுக்கு குளிப்பாட்டி அவனை ட்ரெஸ் பண்ணி அவன் கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குறான். அப்படியே முகம் மாறிடுச்சு. உடனே காலில் விழுறான், அகஸ்டின் காலில், அகஸ்டின் என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு, எவ்வளோ ஒன்று வேதனைப்படுத்தினேன். அகஸ்டின் சொன்னான், இல்லை, நீ ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்து, ஒரு கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக்குறான், பழையகள் ஒளிந்து போயின விசுவாசத்தோடு அதை செய்தார் அகஸ்டின். அதுக்கப்புறம் தான் அவர் சென்ட் அகஸ்டினாக பின்னால் அவர் பட்டம் கொடுத்தாங்க. பாருங்கள், அதான் விசுவாசம். முதல்ல விசுவாசம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம் ஏன்னா என்ன நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், விசுவாசத்தில் நம்ம நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும், விசுவாசம் எப்படி வரும், அடுத்த கேள்வி, விசுவாசம் எப்படி வரும், விசுவாசம் எப்படி வரும், எல்லாருக்கும் கிருபை தானில் வரும். நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்க்கலாமா? ரோமர் 10:17. ரோமர் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பாருங்க, இங்கிலீஷில் 10, so then faith cometh by hearing and hearing by the, எதை கேட்கணும், ஆண்டோடைய வார்த்தை கேட்குறோம். இப்போ நம்ம எல்லாம் இங்கே ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறோம். கேட்கும்போது நமக்கு என்ன வரணும், எத்தனை பேருக்கு விசுவாசம் வந்துக்குது, கோச்சிக்க யாரும் கோச்சிக்காதீங்க, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை விசுவாசத்தை. அதான் பவுல் எழுதுறாரு, விசுவாசம் கேள்வினால வரும், ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதனால தான் வரும். அதான் ரொம்ப முக்கியம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஃபேமிலி, பல் டாக்டர் ஃபேமிலி, அவங்க வாழ்க்கையில் ஒரு வெக்ஸ் ஆகிட்டாங்க. வெக்ஸ் ஆகி சரி தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரோடில் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது ஸ்பீக்கர்லேருந்து ஒரு வார்த்தை, அங்கே ஒரு மீட்டிங், ஒரு உயிர்மீச்சு கூட்டம் நடக்குது. அங்கே ஒரு ஸ்பீக்கர்லேருந்து ஒரு வார்த்தை போகுது. என்ன வார்த்தைன்னா, இயேசு உங்களை ரட்சிப்பார், உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை ரட்சிப்பார், உங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுப்பார். இதை கேட்டவுடனே அந்த 2 பேருமே சரி சாக தானே போகிறோம், கடைசியாக ஒரு வார்த்தை கேட்டு போயிடலான்னு சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறாங்க. பாருங்கள், அங்கே என்ன நடந்ததுன்னா, அந்த வார்த்தை நேராக அந்த 2 பேருக்குள்ளேயும் பேச்சு. உடனே அந்த தற்கொலை எண்ணத்தை என்ன செய்கிறாங்க, மாற்றிடுறாங்க. தற்கொலை எண்ணத்தை யார் கொண்டு வருவா, சாத்தான். அதான் யோவான் 10:10 என்ன சொல்லுதுன்னா, பிசாசு அழிக்கவும் கொல்லவும் தான் வரான். அவன் வந்து நம்ம நல்லா இருக்க விட மாட்டான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், நித்திய ஜீவன், ஒரு பரிபூர்ண வாழ்க்கையை கொடுக்க வந்த தேவன். அந்த டாக்டர் தம்பதி உடனே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள், விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். நம்ம பைபிளில் பார்க்குறோம். மத்தேயு 8:8 படிவோம். சரி, 100க்கு அதிபதி இதான் 8:8 தப்பா. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, ஆண்டவரே அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாராம். எப்படி? அந்த 100க்கு அதிபதி வந்து யார்? அவன் ரோமன், பவர்ஃபுல் மேன், அவ்வளோ பெரிய மனிதன். அவனுடைய வேலைக்காரன் மேலே ஒரு இறக்கத்தைப்பட்டு அவன் தான் சொல்கிறான், ஏசு ஆண்டவர் சொல்லி ஆள் அனுப்புகிறான், அவரை கொஞ்சம் வர சொல்லுங்களேன் வீட்டுக்கு, என் வேலைக்காரன் கொஞ்சம் சுகமாக இல்லை, வந்து குணப்படுத்தலாம். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஏசு ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டதுனால ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு சொல்கிறான், அவர் வரட்டும் எங்கள் வீட்டுக்கு. ஏசு ஆண்டவரும் கிளம்புறாரு, வீட்டுக்கு வரப்போனதை உடனே அனுப்புகிறான், தன்னை தாழ்த்துறான். ஐயோ, அவர் வரதுக்கே தான் தகுதி இல்லை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தான் ஆண்டவர் சொன்னார், அவன் குணமாக சொன்னார். அதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவனுடைய விசுவாசம் எவ்வளோ பெரியது,
இது மாதிரி விசுவாசத்தை நான் என்ன சரி இஸ்ரவேல் கூட காணல. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை அறிந்த மக்கள், ஆண்டவரை பற்றி புரிந்த மக்கள், விசுவாசத்தில் இருக்கிற மக்கள், அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லையே. அதான் விசுவாசம். முதல்ல நம்ம விசுவாசம் என்னன்னு கேள்விப்பட்டோம். ரெண்டாவது விசுவாசம் எப்படி வரும்? ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் படிப்பதனால, ஜெபிக்கிறதுனால, ஆண்டவரோடு உறவாடும் போது அந்த விசுவாசமானது வந்து கொண்டே இருக்கும். அப்போது ஆண்டவரே நீங்கள் ஆச்சரியப்படணும் நம்முடைய விசுவாசத்தை கண்டு. இன்றைக்கி ஆண்டவர் என்னுடைய உங்களுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறாரா? அதான் கேள்விக்குறி. ஆச்சரியப்படுகிறாரா? இல்லை நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் இன்னும் இருக்குதா? நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கோம். அடுத்தது இந்த விசுவாசம் எவ்வளவு விசுவாசம் வேணும் நமக்கு? கடுகு அளவு. நான் அந்த கடுகை பற்றி படித்தேன். அது நம்ம ஊரில் தான் சின்னதாக தான் தெரியல. அந்த மத்திய தரைக்கடல் நாடுலாம் வந்து 5 அடி 10 அடிலாம் வளருமா அந்த கடுகு விதை. 10 அடி 5 அடிக்கு மேலே வளர சான்ஸ் இருக்குதுங்கிறாங்க. அப்போ அந்த கடுகு விதையை பற்றி நான் படித்து பார்க்கும்போது ஆண்டவர் 3 இடத்துல சொல்கிறாரு. அப்பா மத்தேயு 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தேடி ஒரு தகப்பன் வரான், தன்னுடைய பிள்ளையை தூக்கிட்டு வரான். அந்த பிள்ளை இன்னொரு சந்திர யோகின்னு லுனாட்டிக். அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த பையனை தீயிலையும் தண்ணிலையும் என்ன செய்யுது? கொல்ல பார்க்குது. அந்த பிசாசு அவனை தீயிலையும் தண்ணிலையும் கொல்ல பார்க்குது. இவனுக்கு ஒரு தன்னுடைய பிள்ளை மாதிரி சாகுனா யாரும் விடமாட்டாங்க. உடனே அவன் வேதனைப்பட்டு ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட வரான். சீசலால் அதை வெட்ட முடியல. அப்போ சொல்கிறான், நான் கொண்டு வந்தேன், சீசலை வெட்ட முடியலன்னா ரொம்ப ஆண்டவர் வருத்தப்படுறாரு. நீ விசுவாசம் இல்லாத சந்ததியே, நான் உங்கள் கூட எவ்வளோ நேரம் போராடுவே சொல்லி அவனை கூப்பிட்டு வாங்குறாரு. கூப்பிட்டு வந்தவுடனே அந்த பையனை சொல்லி அந்த பிசாசை வெட்டாரு. அவன் குணமாயிறான். குணமானதுக்கப்புறம் சீசல் கேட்குறாங்க நைஸா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அதே எங்களால் முடியல அப்படின்னா சொல்கிறாரு, உங்கள் அவிசுவாசம் இல்லை. அப்போ நமக்கு எவ்வளோ விசுவாசம் வேணும்? நம்மகிட்ட இருக்குதா? கடுகு எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். கடுகு சிறுத்தாலும் காரம் அதுவாக சொல்லுவாங்க. அந்த கடுகு அளவு விசுவாசத்தை தான் எதிர்பார்க்குறாரு. அந்த கடுகு அளவு விசுவாசம் என்ன செய்யும்? மலையை கூட பேத்துடும். அதுதான் நம்ம பார்க்குறோம். அதான் என்ன சொல்கிறாரு, கடுகு அளவு விசுவாசம் நமக்கு தேவை. இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த விசுவாச நம்பிக்கை இல்லை. நம்ம ஆலயத்திலலாம் விசுவாச பிரமாணம் சொல்லுவோம், அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் சொல்லுவோம், நிசையா விசுவாச பிரமாணம் சொல்லுவாங்க. ஆனால் அது ருட்டீனாக சொல்லி பழகிட்டாங்க. அந்த விசுவாச வார்த்தையின் மேலே நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை இது. இந்த வார்த்தை மாறாத வார்த்தை. அந்த வார்த்தையின் மேலே நம்ம விசுவாசம் வைக்கும்போது நமக்கு ஆண்டவன் என்ன சொல்றாரு, உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். அதான் அளவு, கடுகளவு இருந்தால் போதும். என்ன செய்யாது? இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, மத்தேயு 21:21 படிங்க பார்க்கலாம். நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதுமல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் என்ன செய்யுமா? மலையை பார்த்து பெயர்ந்து போயிடும். ஒரு அம்மா அவங்க வீட்டு ஜன்னலுக்கு அது தந்தாங்கன்னா ஒரு மலை இருந்துதான் பக்கத்துலேயே. அந்த அம்மா ரொம்ப ஜெபம் பண்ணாங்களாம். நீங்கள் தானே சொன்னீங்க, ஆண்டவரே கடுகளவு விசுவாசம் இருந்தால் மழை பெய்ந்து போயின்னு இந்த மலையை நாளைக்கு காலையில் எடுத்துருங்களேன், எனக்கு ரொம்ப தொந்தரவாகுது, பிரச்சனையாகுது, இந்த மலையை எடுத்துங்க ரொம்ப ஜெபம் பண்ணாங்களாம். திறந்துட்டு நைஸாக திறந்து பார்த்தாங்களாம். மழை போச்சா போகலையா? போகல. அது அங்கே தான் இருந்தது. அப்போ சொன்னாங்களாம், இதான் தெரியும் ஆண்டவர் சும்மா ஏதாவது சொல்லிட்டு போயிருக்காரு, எனக்கு இந்த மழையெல்லாம் போகுமா? இந்த மழையே போகாது, ஏதோ எழுதி வச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் ஒரு அம்மாட்ட போய். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா மலை போன்ற பிரச்சனைகள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு, எல்லாருக்கும் கஷ்டங்கள் உண்டு, எல்லாருக்கும் வேதனைகள் உண்டு. அந்த வேதனைகள் வரும்போது விசுவாசத்தோடு, கடுகளவு விசுவாசத்தோடு நம்ம உண்மையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக செய்வார். இதுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு கதை சொல்கிறேன். நான் உண்மையிலே நான் நெட்டில் படித்த கதை, எனக்கு ரொம்ப இது என்னுடைய விசுவாசத்துக்கு அது உறுதுணையாக இருந்தது. ஒரு பாஸ்டர் இங்கிலாண்டில் ஒரு கிராமத்தில் ஒரு மலைப்பகுதியில் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டிட்டார். ஆலயத்தை கட்டி எல்லாம் டெடிகேட் பண்ண போகிறாங்க. அந்த ஊர் சட்டப்படி நம்ம பெர்மிஷன் வாங்கணும், அனுமதி வாங்க போகிறாரு.
போகும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கார் பார்க்கிங்கு நீ இடம் விடல, குறிப்பிட்ட அளவுக்கு கார் பார்க்கிங்கு நீங்கள் இடம் விடலை. இது சர்ச்சு பக்கத்தில் மலை. உடனே நம்முடைய விசுவாசிகள்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. என்ன பண்ணுறது, இவ்வளோ பேர் சர்ச்சை கட்டுமே, இந்த சர்ச்சை கட்ட முடியலையே அப்படின்னு. ஆனால் அந்த பாஸ்டருக்கு விசுவாசம் ரொம்ப இருந்தது. நம்பிக்கையோடு சொன்னார், நம்ம சனிக்கிழமை கூடுறோம், உபாச ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் செய்வார். சனிக்கிழமை வந்தது. எத்தனை பேர் வந்தாங்கன்னா 300 பேர் உள்ள சபையில் 30 பேர் வந்தாங்க. எப்பவுமே ஒரு சர்ச்சில் ஒரு உபாச ஜெபத்துக்கு வாங்கினா சீக்கிரத்தில் வரமாட்டாங்க. ஒரு விருந்து, ஒரு சண்டை வாங்கினா எல்லாம் திரண்டுட்டு ஃபுல்லாக இருக்கும், சர்ச் ஃபுல்லாக. நீங்கள் அப்பயே புரிஞ்சிக்கலாம் ஏதோ நடக்குது இங்கே விஷயம் அப்படின்னு. ஆனால் ஒரு உபாச ஜெபம் அல்லது ஒரு இரவு ஜெபம் அல்லது ஒரு என்ன செய்யுது, ஒரு விசேஷ ஜெபம் அப்படின்னா ரொம்ப கம்மி. அதான் விசுவாசம். அப்போ 30 பேர் தான் வந்தாங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணாங்க. அந்த பாஸ்டர் சொன்னார், நம்ம அடுத்த வாரமும் கண்டினியூ பண்ணுவோம், நம்ம விசுவாசத்தை உபாச ஜெபத்தை கண்டினியூ பண்ணுவார். சனிக்கிழமை வந்தது, உபாச ஜெபத்தை ஜெபம் பண்ணாங்க. ரொம்ப ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க, நாங்கள் எப்படியாவது இந்த ஆலயத்தை திறக்கணும், இந்த புது ஆலயத்துக்குள்ளே எங்கள் கால்கள் உள்ளே போகணும், எங்கள் மக்கள் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த ஆலயத்திலேருந்து உண்மை ஆராதிக்கணும், துதிக்கணும் அப்படின்னு உற்சாகத்தோடு ரொம்ப ஜெபம் பண்ணாங்க. முடிஞ்சு போச்சு. சனிக்கிழமை ஜெபம் பண்ணோன்னே அந்த பாஸ்டர் விசுவாசத்தோடு வெள்ளிக்கிழமை 10லேருந்து 12 நம்ம டெடிகேட் பண்ணுறோம், சர்ச்சை பிரதிஷ்டை பண்ணுறோம். சர்ச்சு முடிஞ்சவொன்னே உங்களுக்கு 12:30 மணிக்கு பிரியாணி போடப்படும். மக்கள்லாம் என்னடா ஐயா இதாக இது பண்ணிட்டாரா, ஒன்றும் புரியலையே, எப்படி சொல்கிறாரு உறுதியாக. போய் கேட்குறாங்க, ஐயா தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களே, எப்படி அது நடக்கும், இன்னும் கவர்மெண்ட்டில் நமக்கு பெர்மிஷன் கிடைக்கலையே, எப்படி கிடைக்கும்? கர்த்தர் செய்வார். விசுவாசம் இருந்தால் ஜெபம் பண்ணுங்க, விசுவாசம் இல்லைன்னா பண்ணாதீங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், பைபிளில் இருக்குது. நான் நம்புகிறேன் கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லி போயிட்டார். திங்கக்கிழமை ஆஃபீஸில் உட்காந்துருக்கார். சத்தம், கதவு சத்தம் இது. கதவு திறக்கிறாங்க. ஒருத்தர் வரார். ஐயா நாங்கள் பக்கத்து கிராமத்தில் ரோடு போடுறோம், எங்களுக்கு ரோடு போகிறதுக்கு கல்லெல்லாம் கிடைக்கல, எங்களுக்கு இந்த மலையை பார்த்துருக்கோம், இந்த மலையை கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரோடு போட்டுருவோம், முடியுமா? உடனே அவசரம், உங்கள்கிட்ட என்னென்ன மிஷின்லாம் இருக்குது அப்படிங்கிறத. அவங்க நிறைய மிஷின், இந்த மிஷின் அந்த மிஷின்லாம் இருக்குது. எவ்வளோ நாளில் வேலை முடிப்பீங்க? 2 days போதும் எனக்கு. ரைட்டு, இப்போ எப்போ வேலையை ஆரம்பிப்பீங்க? நாளைக்கே ஆரம்பிச்சிடும். இப்போ செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சுன்னா எப்போ முடிப்பீங்க? வேலைக்கிழமை முடிச்சிடுவியா? கண்டிப்பாக முடிச்சுடுவேன். வேலைக்கிழமை வேலை முடிஞ்சது. வெள்ளிக்கிழமை காலையிலான்றது டெடிகேஷன், சர்ச் டெடிகேஷன். அந்த மலையை எடுத்துகிட்டு ஃபுல் பார்க்கிங் போட்டாங்க, கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. அதான் விசுவாசம். கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பேர்ந்து போனால் மழையும் போயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் மழை பிரச்சனை வந்தாலும் விசுவாசத்தில் நம்ம உறுதியாக நிற்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய விசுவாசத்தை அங்கீகரிப்பார். முதல்ல பார்த்தோம் விசுவாசம் என்னன்னு பார்த்தோம். 2வது என்ன பார்த்தோம்? எப்படி வரணும். 3வது எவ்வளோ வேணும் விசுவாசம், அதை பார்த்தோம். 4வது விசுவாசிக்கிறவங்க என்ன செய்வாங்க? விசுவாசிக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஏசாயா 28:16 பார்க்கலாம். ஏசாயா 28:16. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான்? இன்னைக்கு எவ்வளோ பேர் பதறாங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஒரு அங்கலாய்ப்பு. ஆனால் இங்கிலீஷில் அழகாக போட்டுருக்குது, he that believeth shall not make haste. அவசரப்பட மாட்டான் விசுவாசிக்கிறவனுக்கு. பைபிளில் பார்க்குறோம், தானியேலில் பார்க்குறோம். தானியேலுக்கு ராஜா கையெழுத்து போட்டார். என்ன கையெழுத்து போட்டார்? வேற தேவர்களை வணங்கினால் சிங்க கவிக்குள்ளே போடப்படுவீங்க. தெரியும். தானியேல்கிட்ட சொல்லாமல் இருப்பாங்க, தானியேல் நீ ஜெபம் பண்ணாத, தயவு செய்து ஜெபம் பண்ணாத, உனக்கு தூக்கி சிங்க கபியில் போடுவாங்க, சொல்லாமல் இருந்திருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் வேதம் சொல்லுது, வழக்கப்படி
தன் கதவுகளை திறந்து எருசலேமை நோக்கி எத்தனை வேளை ஜெபம் பண்ணா? 3 வேளை ஜெபம் பண்ணான். பதறலையே, அவசரப்படலையே, அமைதியாக ஜெபம் பண்ணான். தூக்கி போட்டாங்க, சிங்கக்கபில் தான் போட்டாங்க. வேதம் சொல்லுது, சிங்கங்களின் வாயை தேவன் கட்டினார். ஆமாம், அருமையானவளே, ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒன்று ஆண்டவர் அனுப்பார் ஒரு பிரச்சனையை, ஒரு பிரச்சனை இன்னொன்று ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை சோதிப்பார், எப்படி இருக்கிறீங்கன்னு. அவசரமாக நம்ம பதறக்கூடாது. சில மரண செய்திகள் வரலாம், சில காரியங்கள் தலையிலாக நடக்கலாம், தாறுமாறாக போடலாம். விசுவாசிக்கிறவன் பதறான். அதான் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் பாருங்க, யோவான் 11:25 படிக்க பார்க்கலாம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவருமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். முதல்ல விசுவாசிக்கிறவன் பதறான், ரெண்டாவது விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான்? மரித்தாலும். நம்ப முடியுமா? இது செத்து போனால் யாராவது பிழைப்பாங்களா? இது ஆவிக்குரிய அர்த்தம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் எப்போ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டீங்களோ, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்களோ, ஆண்டவர் ஆவியான நமக்குள்ளே பசுத்தான் நமக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே ஒரு தைரியம். என்ன தைரியம்? இந்த உலகம் எனக்கு ஒன்றும் இல்லைடா, இந்த உலகம் எனக்கு ஒன்றும் கிடையாது. இது நம்ம உயிரோட ஆண்டு வச்சுக்காரு. ஆனால் எப்போனாலும் நமக்கு ஆண்டோடைய அழைப்பு இருக்குது. அப்போ இந்த உலகம் இல்லை, இங்கே மறித்தோம்னா மேலே பரதீசில் நம்ம கண்ணை மொழி போகும், அங்கே தான் தைரியமாக இருப்போம். அதான் சொல்கிறார் ஆண்டவர், விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஒரு உண்மையான சம்பவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஆந்திராவில் ஒரு கிராமத்தில் ஒரு அம்மாவும் மகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரே மகள், அந்த அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, மகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த மற்றவங்க எல்லாம் வேறு மற்ற சேர்ந்தவங்க. அப்போது ஒரு நாள் திடீர்னு அந்த அம்மா இறந்துட்டாங்க. இறந்தவொன்னே சொந்தக்காரங்களாம் மற்ற இனத்தை சேர்ந்தவங்க அவங்க நேரம் ஆகுது, பாடி எடுக்கணும். நீ என்ன சொல்கிற? நம்ம முறைப்படி தான் எடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அவள் சொல்கிறா, இருங்க கொஞ்சம் இருங்க சொல்லிட்டு கதவை போட்ட உடனே இவங்கெல்லாம் பயம் ஆயிடுச்சு. இவன் போய் தூக்கு போட்டுக்கிட்டு போயிடப்படலாம் சொல்லி தட்டுறாங்க. கதவை தட்டுறாங்க, திறக்கவே இல்லைவா. கதவை மூடிட்டு ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, ஆண்டவரே எனக்கு எங்கள் அம்மா தேவை. இந்த சூழ்நிலை, இந்த கிராமத்து மக்களுடைய கண்களில் நீங்கள் ஒரு அதிசயம் செய்யணும், எப்படியாவது செய்யணும். எங்கள் அம்மா எனக்கு தேவை, எங்கள் அம்மா எனக்கு தேவை அப்படின்னு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணான். பாருங்கள் நடந்த காரியம். கதவை திறந்துட்டு கிட்ட பாடிட்டு வந்தேன், அம்மான்னா. அவங்க அம்மா எழுந்திரிச்சிட்டாங்க. உடனே எழுந்திரிச்சிட்டாங்க. விசுவாசத்தோடு ஜெபிச்சா. உண்மையாக நடந்த காரியம் அது. அந்த ஊர் மக்கள் அப்படியே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். விசுவாசத்தாலும் என்ன செய்யுது? மரித்தாலும் பிழைப்பான். இதுதான் விசுவாசத்தில் ஒரு இது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? தைரியமாக எந்த ஒரு சாவோ மரணமோ வந்தால் கூட நமக்கு துக்கம் இருக்கும், ஏன்னா ஆண்டவரே அழுதாரு. ஆனாலும் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை, இன்றைக்கி செத்தா கூட நம்ம பரதீசுக்கு போவோம், ஒரு நம்பிக்கையோடு நம்ம மரிக்க தயாராக இருக்க வேண்டும். அடுத்து பார்க்க, முதல்ல பதறான், ரெண்டாவது மரித்தாலும் பிழைப்பான், மூணாவது பாருங்க யோவான் 14:12. யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதிகாரம். நான் செய்கிற கிரியைகளை தான் செய்வேன், இவைகளை பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இந்த உலகத்தில் இருந்தபோது எல்லாம் செஞ்சார், யாரையும் கைவில்லை. யார் யாரெல்லாம் விட்டா வந்தாங்களோ அவங்கள எல்லாரும் என்ன செஞ்சார்? நோயாளியை குணப்படுத்தினார், பிசாசுகளை தோற்றினார், எல்லாம் பண்ணார். என்ன சொல்கிறார்? நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காரு. நான் செய்கிறத விட நீங்கள் அதிகமாக செய்வீங்க. அதான் விசுவாசம். மும்மதை காமிச்சுக்காரு. என்ன சொன்னார்? நான் செய்கிற காட்டிலும் என்ன செய்வான்? இவைகளை பார்க்கலாம். நான் செய்யறதும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய காரியம் செய்வான். முதல்ல பதறான்னு பார்த்தோம், ரெண்டாவது மூணாவது பெரிய கையிலும் செய்வான். பெரிய காரியம் உங்க வாழ்க்கையில செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷம்.
இன்றைக்கி சந்தோஷம் விசுவாசத்தால் உண்டாகணும். இன்றைக்கி மக்கள் டிவியை பார்க்குறாங்க, குடிக்கிறாங்க, எதுக்காக? சந்தோஷமாகணும். ஆனால் அந்த சந்தோஷம் நிற்கவே நிற்காது. என் கூட ஒருத்தர் ஒர்க் பண்ணார். குடிச்சானா அழுவார், ஒரே அழுக. இந்த சொல்லுவாங்க பற்றி, குடிச்சிட்டானா ஒரே அழுகடாய்வேன். எதுக்குன்னா ஒய்ஃப் போயிடுச்சான் வீட்டை விட்டு, அதனால குடிக்கிறாராம். குடித்தப்பறம் அந்த ஒய்ஃப் நினச்சி அழுகிறார். இது பாருங்கள் எப்படி கான்ட்ரா ஆகுதுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா சந்தோஷம் என்ன செய்வார்? சமாதானம். இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் அநேக குடும்பங்கள் தத்தளிக்குது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நிறைய ஊழியர்களுக்கு போகும்போது நான் கண்ணால் பார்க்குறேன். அந்த குடும்பங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். சமாதானம் இல்லாத குடும்பங்கள். ஏன்? விசுவாசம் இல்லாதனால அந்த குடும்பங்கள் நொறுக்கப்படுகிறது. ஒரு சின்ன பையன் விழுப்புரத்தில் ஒரு கூட்டத்தில் முடிஞ்ச உடனே ஜெபம் பண்ண வந்தான். அவன் சொன்னான், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் தம்பி? எங்கள் அப்பா அம்மா குடிச்சிட்டு ஒரே சண்டையா, என்னால் இருக்க முடியல, வீட்டில் ஒரே பிரச்சனை, அப்பா அம்மா அடிக்கன்னு அடிக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், தம்பி நான் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார், நீ ஜெபம் பண்ணாலும் கேட்பார். நீ நல்லா ஜெபம் பண்ணு, கர்த்தர் மாற்றுவார், அப்பாவை அம்மாவை மாற்றுவார், குடும்பத்தில் அமைதியும் சமாதானமும் உண்டாகும். நீ விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணு அங்கே அட்வைஸ் பண்ணேன். நான் எப்பவுமே சொல்லுறது அதான் ஒன்று, ஜெபிக்க வரும்போது நான் சொல்லுவேன், நான் ஜெபிச்சா கூட நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும், அப்போ தான் ஆண்டவர் செய்வார். நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசத்தோடு இருங்க, கர்த்தர் செய்வார்னு. அதுக்கப்புறம் அந்த பையன் சமாதானத்தோடு போனான். ஏன் சொன்னா, நமக்கு கொடுக்குற சந்தோஷம் சமாதானம் விசுவாசத்தால் உண்டாகணும். முதல்ல என்ன பார்த்தோம்? பதறான். மறந்து போயிடுதுல, எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் செய்ய வேண்டும், அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் விசுவாசத்தினால் என்ன நடக்கும்? மார்க்கு 16:17 படிக்க பார்க்கலாம். மார்க்கு 16:17. விசுவாசிக்கிறவர்களால் ரைட், அதோட நிறுத்திடலாம். நிறைய இருக்குது. என் நாமத்தினாலே பிசாசை பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க பிசாசை? என் கடவுளுடைய பெரிய கிருபையில் ஒரு ஊழியத்துக்கு கிராமத்துக்கு போயிருந்தோம். சென்னையிலேருந்து 80 கிலோமீட்டரு ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஊழியத்துக்கு போனால் ஒரு வீட்டில் போய் நாங்கள் அந்த கடவுளுடைய ஆண்டோடைய வார்த்தை கொடுக்க உட்காந்தோம். பைபிளை தான் திறந்தோம். பைபிளை இப்படி திறந்து மெசேஜ் கொடுக்க எடுத்தோம். அங்கே 2 வாலிப பிள்ளைங்க, கல்யாணம் பசங்க, குழந்தையெல்லாம் இருக்குது. ஆனால் குடினால அந்த பிள்ளைங்க போயிடுச்சு. பாருங்கள், ஒருத்தன் திறந்த பல்ல கடிக்கிறான், பல்ல ஒருத்தன் பைபிள் திறந்தா செஞ்சோம். திறந்த உடனே நடந்து பல்ல ஒருத்தன் கடிக்கிறான். ஒருத்தன் இப்படி ஊண்டு ஓடுறான், கொஞ்ச நேரத்தில் ஒருத்தன் இப்படி ஓடுறான். அப்புறமா இயேசுவின் நாமத்தினால வெளியே போன்னு சொன்னோம். நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொன்னோம், இயேசுவின் நாமத்தினால நீ வெளியே போகணும், அவனை அழகைக்கூடாது. அப்படி சொன்ன கொஞ்ச நேரத்தை அது 2ம் போயிடுச்சு. அமைதியாக உட்காந்துட்டான். அவனுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணோம், தயவு செய்து இயேசு ஆண்டவரில் உன் பாவத்தை அறிக்கையிடு, மனம் திரும்பு, ரட்சிக்க பெற்றுக்கொள். ஆனால் தயவு செய்து குடிக்காத, திரும்ப குடிக்காத. குடிச்சுன்னா விளைவுகள் மோசமாகும். ஆண்டவர் இங்கே பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காரு. விசுவாசிகள் என்ன நடக்கணும்? விசுவாசிகளை தொத்துவார்கள், நோய்களை சுகப்படுத்துவார்கள். நம்ம ஆண்டவர் கொடுத்த வல்லமை. லூக்கா 10:19 ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கணும்னு அதிகாரம் கொடுத்துருக்கேன், ஒன்றும் சேதப்பட்டாது. யாரால முடியும்? விசுவாசியால் மாத்திரம்தான் அது முடியும். கிறிஸ்துக்குள்ள அருமையானவர்களே, விசுவாசத்தை பற்றி நம்ம இவெல்லாம் கேட்டிருக்கோம். அந்த விசுவாசத்தை நம்ம எப்படி காத்துக்கொள்வது? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும். கடைசியாக நாம் முடிப்போம். எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன கட்டளை? இயேசுவை மாத்திரம் பார்த்து பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவங்க தான் முடிக்கிறவன் எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓடக்கடவும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஆண்டவர் என்னையும் உங்களையும் இந்த விசுவாசத்தை நிற்கவும், இந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி நம்முடைய ஓட்டத்தை முடிக்கணும். அதனால தான் பவுல் சொல்கிறார், நான் நல்ல போராட்டத்தை போடினேன், என்ன செய்யாது,
விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்கு ஜீவக்கிடம். ஆம், இன்னைக்கு வந்து கேளுங்களேன், என்ன பிரதர் ஜெபிக்கலையா கேளுங்களேன், என்ன சொல்றது சார், ஒரே பிஸி பிரதர், பிஸி பிஸி. பிஸிக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு இதில் படித்தேன் நான், அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த பிஸிக்கு அர்த்தம்னா பீயிங் அண்டர் சாட்டனிக் யோக். பீயிங், பி ஃபார் பீயிங், யூ ஃபார் அண்டர், எஸ் ஃபார் சாட்டனிக், ஒய் ஃபார் யோக். அதாவது நீங்கள் பிஸின்னு சொன்னீங்கன்னா பிசாஸ் கீழே இருக்கிறீங்க. எது கீழே இருக்கிறீங்க? பிசாஸ் கீழே இருக்கிறீங்க. நம்ம பிஸின்னு சொல்லவே கூடாதுன்னு நான் படித்தேன். ஏன்னா நமக்கு ஆண்டவர் நேரம் கொடுத்துருக்காரு. நம்முடைய ஆண்டோடைய சமூகத்தில் நீங்களும் நானும் அவரோடு கூட நேரத்தை செலவு பண்ணி கொடுத்துருக்காரு. நமக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு நாளைக்கு? அப்போ நம்ம எவ்வளோ நேரம் செலவு பண்ணோம் ஆண்டவரோட? 2 hours 40 minutes. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். நான் கேட்க சொல்ல மாட்டேன், நீங்கள் பார்த்துக்கோ. ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்குறார். ஏன்னா ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆர்வனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் விசுவாசத்தில் அவன் வளர வேண்டும். எல்கேஜிலே இருக்கக்கூடாது. பிள்ளை எல்கேஜியில் இருந்தால் என்ன அர்த்தம்? வளரல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். முடிவாக விசுவாசத்தை நம்ம கற்றுக்கிட்டோம், விசுவாசம் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டோம், விசுவாசத்துடைய அளவை பார்த்துக்கிட்டோம், விசுவாசத்தில் எப்படி இருக்கணும், விசுவாசம் எப்படி நடக்கணும், விசுவாசியால் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நம்முடைய வாழ்க்கையில் எனக்கும் உங்களுக்கும் காலங்கள் மோசமான காலங்களை போய் கொண்டுக்கிறோம். மோசமான காலங்களை போயிட்டுருக்கோம். பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு கஷ்டப்படுறோம், குடும்பங்களில் பிரச்சனையை பார்க்குறோம், நாட்டுக்கு நாடு பிரச்சனையை பார்க்குறோம், சமுதாயத்துக்கு சமுதாயம் பிரச்சனையை பார்க்குறோம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல்வாதியில் வாயும் உண்மை இல்லை. ரொம்ப நம்ப முடியாத பேச்சுக்கள், நம்ப முடியாத காரியம் நடக்குது. இந்த நிலைமையில் நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்வோம். விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரு இயேசு தான், முடிக்கிறவனு இயேசு தான். அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடும்போது கர்த்தர் என்னையும் உங்களையும் எதுக்காக அழைத்தாலும் தெரியாது. இந்த ஸ்வீடனில் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, எல்லாம் என்னை விட நீங்கள் புத்திசாலிங்க, எல்லாரும் அறிவாளிகள். நீங்கள் ஏன் உங்களை ஆண்டவர் கொண்டு வந்தார் கேளுங்க. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை ஏன் ஸ்வீடனுக்கு கொண்டாந்தீங்க? பணம் சம்பாதிக்கவா? என்னுடைய ஆத்மாவை நான் காத்துக்கொள்ளணுமா? அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா? இந்த ஸ்வீடன் நகரம் அசைக்கப்பட வேண்டும், அசைக்கப்பட வேண்டும். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், மலவெல்லாம் போயிடும். உங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்து ஆண்டவருக்கு என்று இந்த ஸ்வீடனில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய கிருபையாக ஸ்டாக்ஹோம் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சர்ச்சை கொடுத்துருக்காரு. ஒரு அருமையான ஒரு ஐக்கியத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ஐக்கியத்தில் நம்ம இருந்து ஆண்டவருக்கென்று ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவருக்கென்று பல காரியங்களை ஆண்டவருக்கு கொடுத்த வல்லமையை உபயோகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்யலாமா? இன்றைக்கி தீர்மானம் நம்ம எடுப்போம். விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் என்ற தீர்மானத்தோடு நாம் ஜெயிப்போம். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்காக எவ்வளவாக இந்த உலகத்தில் எவ்வளோ காரியங்களை செய்து முடித்திருக்கிற தகப்பனே, எவ்வளோ அதிகாரங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற தகப்பனே. ஆண்டவரே, எவ்வளவாக நாங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை, எண்ணி முடியாத காரியங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த மாலை, இந்த கர்த்தருடைய நாளில் இன்றைக்கி அநேக இடங்களில் இந்த உலகம் முழுவதும் ஆராதனைகள் நடந்திருக்கோம். உங்களுடைய வஸ்தங்களை விதைக்கப்பட்டிருக்கோம். பிசாசு அந்த விதைகளை எடுத்துக்கொண்டு போகாதபடி நீங்கள் சொல்லிக்க, கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்கறவன் சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே, இந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளத்துக்குள்ளே பேசிட்டு இருக்கோம் தகப்பனே. ஒரு ஆழமான மனதினுடைய வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழவும், எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ளவும், பேரில் எங்களுடைய விசுவாசத்தை வைக்கவும், விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் முடிக்கிறோம் உண்மை நோக்கி நாங்கள் ஓடவும், ஒரு விசுவாசம் நிற்கவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க தாப்பனே. கொடுத்த இந்த அருமையான ஸ்டாக்ஹோம் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சர்ச்சுக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன் தாப்பனே. இந்த இடத்துல, இந்த ஸ்வீடனில் ஒரு அருமையான ஒரு சர்ச்சை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ஒரு ஐக்கியத்தை கொடுத்தீங்க. நன்றி நன்றி தாப்பனே. ஆண்டவரே, இந்த இடத்துல ஸ்வீடனில் நாங்கள் இந்த ஸ்வீடனை அசைக்கிற மக்களாக, ஆண்டவரே, உலகத்தை கலக்கிறவங்க இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னது மாதிரி இந்த நாங்கள் கலக்க, இங்கே மக்கள் கலக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க தாப்பனே. இந்த ஸ்வீடன் நாடு உண்மை அறிந்து கொள்ட்டேன் தாப்பனே. ஒரு காலத்தில் எப்படி ஒரு மிஷினரி மாதிரி எங்கள் நாட்டுக்கு அனுப்பிச்சாங்களோ, திரும்பி நாங்கள் இந்த நாட்டுக்கு ஒரு எங்களால் முடிஞ்சதை செய்ய, உம்முடைய நாமத்து மேலே, உங்களுடைய விசுவாசத்தில் அதை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க தாப்பனே. எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் காத்துக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க தாப்பனே. உங்களுடைய வேத வாசிப்புலையும் ஜெபத்திலையும் உங்களுக்குரிய நேரத்தை கொடுத்து உம்மோடு ஒரு ஐக்கியத்தை கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க தாப்பனே. வந்துக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் கிருபை செய்யுங்க. அன்றே பிரயாணப்பட்ட போகிற ஒவ்வொருத்த கூட நீங்கள் இருங்க தாப்பனே. உங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு சாட்சியாக இருக்கிற அந்த விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க தாப்பனே.
உங்களுடைய நாம் மாத்திரமே மகிமைப்பட்டோம். எல்லாவற்றையும் இஷ்டம் கேட்குறேன் பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.